விஜய் அவர்கள் சாடி இருக்கிறது என்னன்னா, அறிவாலயத்துல நிழல்ல நிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு தன் கட்சியில வந்து கூட்டணியில இணைச்சுக்கிறாரு. அது வந்து கல்லாப்பெட்டி அட நீங்க வேற. அவர் விஜய்னா நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பழைய ஆளுகளை பூரா குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏங்க பழைய ஆளு தாங்க எப்பவுமே பழந்துட்ட கொட்டை தாங்க ஜெயிக்கும். சும்மா இன்னைக்கு புதுசாக வந்து முளைக்கிற காலம்லாம் இன்னைக்கு சந்தைக்கு வந்துட முடியுமா? அதெல்லாம் வராது. விஜய் சொல்கிற ஒரு அப்பட்டமான ஒரு இது. என்றைக்குமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா வந்து எப்பவுமே ஒரு கெத்து தான். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அவர் தான். அவரோட பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இனிமேல். அவருக்கு பின்னாடி அவர் தான். அவருக்கு இன்னும் அனுபவம் போதாது. யாருக்கு? விஜய்க்கு அனுபவம் போதாது. அவர் இன்னும் அந்த சினிமா துறையிலே இருந்து டயலாக் பேசியிருக்காரு. அவர் இன்னும் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தா, அதுவும் இந்த எலெக்ஷனில் பார்த்துட்டா அவர் கதை தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண அரசு ஊழியன் வேலை செய்தால் அவனுக்கு இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஆனால் இவர் எவ்வளோ வாங்க, இப்போ புலி படமாமே அந்த படத்தில் 15 கோடி வாங்கியிருக்காரு. 15 கோடியை மறைச்சிருக்காரு. அது தன்னுடைய வருவாயே மறைக்கிறாருன்னா மக்களை இவர் எப்படி காப்பாது? மக்கள் பணத்தை எப்படி பாதுகாப்பார்? ஆக உள்ளே வந்தாலும் இவர் தான் முதல்ல திருடனாவார். அதோடு இல்லாமல் காரு வாங்கும் போது கூட இவர் சில தவறுகள்லாம் செய்திருக்காரு. இவர் உண்மையாகவே இவர் இன்னும் அரசியலுக்கு வரல. வாழ்க்கையில் உண்மையாகவே இன்னும் அவர் வரல. உண்மையை பேசவே இன்னும் அவருக்கு தெரியல. ஆக இவர் என்ன நினைக்கிறாரு? சினிமா துறையில் வந்துட்டோம், பணத்தை சேர்த்துட்டோம், பசங்க தெரிஞ்சும் தெரியாத இருக்காங்க, கூட்டங்கள் இருக்குது, அந்த கூட்டத்தால் இதை ஓட்டு வாங்கிடலாம் போய் உட்காந்து அது நினைக்கவே நினைக்காது. இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவாளர் நாடு. இது பெரியார், அண்ணா, கலைஞர் பிறந்த மண். இது அவங்களுடைய பகுத்தறிவு அந்த மண்ணில் கொடுக்கும்போது அவங்களுடைய வேர்வையும் இந்த மண்ணிலே ஊறிவிட்டது. இந்த மண் அவருடைய வேர்வையோடு இரண்டரை கலந்து விட்டது. இதை யாருமே பிரிக்க முடியாது.